Hello friends, மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் டிரான்சிஸ்டர்ஸ் உடைய பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய couple of வீடியோஸில் டிரான்சிஸ்டர்ஸ் உடைய அடுத்தடுத்த டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் டிரான்சிஸ்டருடைய பேசிக்ஸை பார்க்கலாம். டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது டயோடுடைய அடுத்த படிக்கட்டு, டயோடுடைய நெக்ஸ்ட் லெவல். டயோடில் என்ன இருந்துச்சு அப்படின்னா பி ரீஜியன் என் ரீஜியன் ரெண்டு ரீஜியன் இருந்துச்சு, ஒரு ஜங்ஷன் இருந்துச்சு. இப்போது ரெண்டு டோபண்ட் போட்டிருந்தோம், ஒரு பென்டாவலண்ட் ஒரு ட்ரைவலண்ட் போட்டிருந்தோம். ஸோ பிஎன் ஜங்ஷன் வந்துச்சு. அடிஷ்னல் அகைன் இன்னொரு டோபன் போட்டு இன்னொரு ஜங்ஷன் கிரியேட் பண்ணோம்னா, ஒரு ஜங்ஷனுக்கு பதிலாக ரெண்டு ஜங்ஷன் கிரியேட் பண்ணால் வரக்கூடியது டிரான்சிஸ்டர். ஆஸ் லைக் டயோட் மாதிரியே டிரான்சிஸ்டரும் ஃபார்வர்ட் பயஸில் அந்த ரெசிஸ்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃபர் பண்ணோம். ஃபார்வர்ட் பயஸில் லோ ரெசிஸ்டன்ஸ், ரிவர்ஸ் பயஸில் ஹை ரெசிஸ்டன்ஸ், அந்த மாதிரி ரெசிஸ்டிவ் ப்ராப்பர்ட்டியை ஆஃபர் பண்ணோம். இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண மூணு டோபன் போட்டு ரெண்டு ஜங்ஷனோட ப்ரொடியூஸ் பண்ண இந்த டிரான்சிஸ்டருக்கு சர்டன் யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. டிரான்சிஸ்டர் இஸ் அ காம்பனன்ட் தட் கிரியேட்டட் எ வெரி பிக் ரெவல்யூஷன் இன் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி. டிரான்சிஸ்டர் கண்டுபிடிச்ச பிறகு எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் நடந்த மாற்றம் கற்பனைக்கு எட்டாதது. அந்த டிரான்சிஸ்டரோட பேசிக்ஸை நம்ம அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வருவோம். So let us discuss one by one. PN junction டயோடுக்கும் டிரான்சிஸ்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ், அதில் ரெண்டு டோபண்ட் இருக்கும். இதில் நம்ம தேர்ட் டோபண்ட் போடுறோம். ஸோ அடிஷன் ஆஃப் தேர்ட் டோபண்ட். ஸோ அடிஷன் ஆஃப் தேர்ட் டோபண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 PN ஜங்ஷன்ஸை கொடுத்துரும். ரெண்டு PN ஜங்ஷன் வரும். அதில் எப்படி வருது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ரெண்டு PN ஜங்ஷன்ஸ் இதில் கிரியேட் ஆகிடுது. ஒன் திங். அனதர் திங், இந்த டிரான்சிஸ்டர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையராக ஆக்ட் ஆகும். ஹவு இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அன் ஆம்ப்ளிஃபையருங்கிறதையும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். அண்ட் இட் வில் ஆக்ட் அஸ் அன் ஆம்ப்ளிஃபையர். இந்த ப்ராப்பர்ட்டி தான், இந்த ஆம்ப்ளிஃபையர் ஆக்ட் ஆகிற ப்ராப்பர்ட்டி தான் பார்த்தீங்கன்னா ஆன்சியன் டேஸ் ரேடியோஸில் வேக்கம் டியூப்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த இடத்துல டிரான்சிஸ்டர் போய் உட்கார்ந்த பிறகு அது ஏற்படுத்திய மாற்றங்கள் ஏகப்பட்டது. இந்த டிரான்சிஸ்டர் சின்ன சைஸில் இருக்கும், ரைட்? when compared with vacuum tubes, these are in smaller size. These are in smaller size. because இங்கே வந்து there is no filament கிடையாது, there is no heat கிடையாது. ஸோ அதனால் ஒரு லார்ஜ் ஸ்பேஸ் வேணும். ஒரு கிளாஸ் அந்த கண்ணாடி டியூப்குள்ளார ஃபிலமெண்ட்டை வச்சு அங்கே ஒரு வேக்கம் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியம் இல்லை. இட்ஸ் அ சாலிட் ஸ்டேட் டிவைஸ் அப்படிங்கிறனால ஸ்மாலர் இன் சைஸ். அண்ட் தென் மெக்கானிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரைட்? மெக்கானிக்கலி இட் இஸ் வெரி ஸ்ட்ராங். Mechanically it is very strong and practically it has unlimited lifetime. It has unlimited lifetime. It functions forever generally, right? So that for these set reasons it's a better choice over vacuum tubes. Well, when it was invented during 1948 by J. Bardeen and W.H. Brattain, right? இங்கே பிரிட்டன் அண்ட் பிரிட்டைனோட நேமை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஜே பர்டீன் அண்ட் WH Brattain. Okay, இவங்க ரெண்டு பேரும் தான். They were worked at Bell Labs
யூஎஸ்ல இருக்கக்கூடிய பெல் லேப்ஸில் ஒர்க் பண்ணும் பொழுது அவங்க இதை கண்டுபிடிச்சாங்க. ரைட். அட் ப்ரெசன்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டுடே it is the, what is this? It is the heart, right? It is the heart of all modern day electronic applications. It's the heart of all modern day electronic applications. Nobody can deny that. இது யாராலும் மறுக்க முடியாது. It's true. Right? Fine. Right. So, let's go in detail. So, transistor types. There are two types of transistors actually. One is NPN. Another one is PNP. Okay, நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, we said 3 டோபண்ட் 2 ஜங்ஷன் இல்லையா, 3 டோபண்ட் 2 ஜங்ஷன். அப்போ ரெண்டு ஜங்ஷன் 3 டோபண்ட். இதுல 2 கேஸ் எப்படி இருக்கலாம்? First N type, then P type, then N type இருக்கலாம். அடுத்த ஆப்ஷன் என்னவா இருக்க முடியும்? First P type இருந்துச்சு மெட்டீரியல் அப்படின்னா அடுத்து N type, P type. Right? So it has two kinds, NPN or PNP. There are two junctions. ரெண்டுலயுமே 2 junctions இருக்கு, 3 டோபண்ட் இருக்கு. So it has two types, NPN and PNP. Right? So that இது ரெண்டையும் பாருங்களேன். PN. So PN junction ஒரு டயோடு. இங்கிட்டு பாருங்க PN junction இன்னொரு டயோடு. அதே மாதிரி இங்கேயும் PN ஒரு டயோடு, PN இன்னொரு டயோடு. So it's nothing but it's a combination of two diodes, right? It has two junctions, right? It has two junctions. It has two junctions, which implies that it has two junctions, which implies that it is the combination of two diodes. It is the combination of two diodes. And so டயோடுக்கு நமக்கு 2 டெர்மினல் இருந்துச்சு இல்லையா, டயோடுக்கு 2 டெர்மினல் இருந்துச்சு. You just recollect டயோட். So பாசிட்டிவ் நெகட்டிவ்னு 2 டெர்மினல் இருந்துச்சு டயோடுக்கு. அதே மாதிரி டிரான்சிஸ்டருக்கு 3 டயோடு இருக்கு. It has 2 டெர்மினல் இருந்த மாதிரி it has 3 terminals. It has 3 terminals. And here என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 சைடு N நடுவில் P or 2 சைடு P நடுவில் N. இப்போ இந்த நடுவில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மிடில் போர்ஷன், that middle portion plays the very vital role. That middle portion plays a very vital role. How it plays அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த டாபிக்ஸ் பார்க்கும்போது you would able to understand. Fine. இப்போ அந்த டிரான்சிஸ்டர்ங்கிற பேர் எப்படி வந்துச்சு? டிரான்சிஸ்டர் அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது சிங்கிள் நேம் கிடையாது, டிரான்சிஸ்டர் 2 பேரோட காம்போசிஷன். டிரான்சிஸ்டர் அப்படிங்கிற 2 பேரோட காம்போசிஷன். ஸோ டிரான்ஸ் எங்கிருந்து வந்துச்சு, ஈஸ்டர் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, இப்போ இந்த டிரான்சிஸ்டரோட ஒரு மெயின் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சிஸ்டரில் இன்புட் செக்ஷன் அவுட்புட் செக்ஷன் அப்படின்னு வரும், அடுத்து பார்க்க போகிறோம்.
இப்போ இந்த இன்புட் செக்ஷனில் கொடுக்கக்கூடிய சிக்னலை அவுட்புட் செக்ஷனில் how it amplifies அப்படிங்கிறதுக்கு இதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டிவ் ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகும். ஓகே, என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்சுவலி வாட் ஹேப்பன்ஸ் இன் டிரான்சிஸ்டர், a signal is transferred from low resistance to high resistance. Low resistance to high resistance. Okay. Forward biased PN junction will offer low resistance. Reverse biased will offer high resistance. Right? So இங்க என்ன நடக்கும் அப்படின்னா டிரான்சிஸ்டரில் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஒரு சிக்னல் ஒரு சைடு இன்னொரு சைடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது it passes from low resistance to high resistance. எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய ஸோ அந்த it transfers a signal in the resistor path. Low resistance, high resistance அப்படிங்கிறனால it undergoes through a resistor path. அதில் இருக்கக்கூடிய ஈஸ்டர். ஸோ trans plus ஈஸ்டர் டிரான்சிஸ்டர் அப்படிங்கிற பேர் இப்படி தான் வந்துச்சு. ரைட்? ஸோ ஜென்ரலாக சயின்டிஸ்ட் வந்து ஒரு டிவைஸ் காம்பனன்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்கும் போது அந்த டிவைஸோட ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ஆப்ட் ஆகும் மாதிரி ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க. அந்த வகையில் தான் இந்த பேர் வச்சாங்க டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஏன்னா இதில் இங்கே ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்வென்ஷன் வரும்பொழுது அதுக்கு ஒரு தேவை இருந்து இன்வென்ஷன் வரும். வேக்கம் டியூப்ஸ்க்கு வந்துட்டு நிறைய லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் இந்த டிரான்சிஸ்டர் வந்துச்சு. இதே மாதிரி நம்ம டிரான்சிஸ்டர் மாதிரி இன்னொரு கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி வேர்ல்டை ரூல் பண்ணுறது, வித்தவுட் தட் நம்ம வந்து வேர்ல்டில் நிறையா விஷயங்களை இமேஜின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு லேசர். ஆனால் அந்த லேசரை 1960s இன்வென்ட் பண்ணும்போது இது கண்டுபிடிச்சு 10-15 வருஷம் கண்டுபிடிச்சு தான். டிரான்சிஸ்டர் வந்து 10-15 வருஷம் கழிச்சு தான் லேசர் வந்துச்சு. அந்த லேசரை இன்வென்ட் பண்ணின பொழுது எப்படி சொன்னாங்க அப்படின்னா லேசர் இஸ் அன் இன்வென்ஷன் வித் நோ அப்ளிகேஷன். கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனால் அப்ளிகேஷன் என்னன்னே தெரியல, எதுக்கு யூஸ் ஆக போகுதுன்னே தெரியல. யோசிச்சு பாருங்களேன், எதுக்கு யூஸ் ஆக போகுதுன்னே தெரியாமல் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு உலகத்தை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. தட் இஸ் ஒன் ஆஃப் த ரூலர் அப்படிங்கிறத வந்து நம்ம ஜஸ்ட் இமேஜின் ஹவு திங்ஸ் ஆர் ஹேப்பன்ஸ். அதுதான். ஸோ இங்கே இப்படி தான் வந்துட்டு டிரான்சிஸ்டருக்கு பேர் வச்சாங்க. ஃபைன். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன சொன்னோம், டிரான்சிஸ்டர் ஹேஸ் 3 டெர்மினல்ஸ்னு சொன்னோம். வாட் ஆர் தோஸ் டெர்மினல்ஸ்? வாட் ஆர் தோஸ் 3 terminals? So what are those 3 terminals? Terminals of the transistor. 3 டெர்மினலுக்கும் பேர் இருக்கு. ஒரு டெர்மினலுக்கு பேரு எமிட்டர், இன்னொரு டெர்மினலுக்கு பேரு பேஸ், இன்னொரு டெர்மினலுக்கு பேரு கலெக்டர். What are those 3 terminals? இப்போ இங்கே NPN PNP டிரான்சிஸ்டர் இல்லைங்களா, ஒரு டோபண்ட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுக்கும். ரைட்? பிஎன் ஜங்ஷன், இந்த பிஎன் ஜங்ஷன் கன்சிடர் பண்ணிங்கன்னா இது ஒரு டெர்மினல், இது ஒரு டெர்மினல். இங்கே எப்படி வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் மாதிரி இங்கே பி ரீஜனுக்கு ஒரு டெர்மினல், இந்த என் ரீஜனுக்கு ஒரு டெர்மினல். அதே மாதிரி இங்கே பார்க்கக்கூடிய என் ரீஜனுக்கு ஒரு டெர்மினல். ஸோ 1 2 3 3 டெர்மினல்ஸ். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணுக்கு ஒரு டெர்மினல், இங்கே இருக்கக்கூடிய பிக்கு ஒரு டெர்மினல், இந்த பார்க்கக்கூடிய பிக்கு ஒரு டெர்மினல். ஸோ 3 டெர்மினல். இந்த 3 டெர்மினலுக்கும் பேரு எமிட்டர், பேஸ், கலெக்டர். இப்போ எப்படி எது எமிட்டர், எது பேஸ், எது கலெக்டர்னு பார்த்தோம்னா இந்த என்பிஎன் டிரான்சிஸ்டரில் இங்கே நம்ம ஈக்குவலாக வரைஞ்சிருக்கிறோம், ஸ்கொயர் மாதிரி வரைஞ்சிருக்கிறோம். ஆக்சுவலாக டோப்பிங் இப்படி இருக்காது. மீன் எப்படி இந்த ஸ்பேஸ் இப்படி இருக்காது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரியல் டிரான்சிஸ்டரை ஒரு போர்ஷன் என் டைப்பாக இருக்கும், ஒரு போர்ஷன் என், இன்னொரு போர்ஷன் என்பிஎன் வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் டேக் என்பிஎன் ஃபார் எக்ஸாம்பிள். அடுத்து இருக்கக்கூடிய பி ரீஜன் ரொம்ப நேரோவாக இருக்கும்.
P region, very narrow. Then இன்னொரு N region இருக்கு பாத்தீங்களா, அது கொஞ்சம் நல்லா wider-ஆ இருக்கும். Okay? Then இந்த ஒரு N region இருக்கு பாருங்க, இந்த N region இதுல வந்து heavy-ஆ டோப் பண்ணிருப்பாங்க. Right? இதுல வந்து very heavy strong doping இருக்கும். இந்த இதுக்கு. Right? இங்க P regionல very low doping, low doping and it occupies very smaller area. Okay? Then இன்னொரு N இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து moderate-ஆ டோப் பண்ணிருப்பாங்க. moderate-ஆ டோப் பண்ணிருப்பாங்க. ஓகே? இப்போ இதுல ரைட், இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராங்கா டோப் பண்ணிருக்க டெர்மினல் இருக்கு பாத்தீங்களா, இந்த டெர்மினல் பேர் தான் எமிட்டர். ஓகே? ஏன் அதுக்கு எமிட்டர்னு பேர் வந்துச்சுன்னு சொல்றேன் ஒரு couple of minutes கழிச்சு. தென் இந்த P region இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் பேஸ். மாடரேட்டா டோப் பண்ண இன்னொரு N region இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு, இதுக்கு பேரு இந்த பக்கம் இங்க ஒரு டெர்மினல் இருக்குல்ல, இந்த டெர்மினலுக்கு பேர் பேஸ், இந்த டெர்மினலுக்கு பேர் பேஸ், இந்த டெர்மினலுக்கு பேர் கலெக்டர். ஓகே? மூணு டெர்மினல்ஸ், எமிட்டர், பேஸ், கலெக்டர். ஸோ அப்போ எமிட்டர் அந்த டெர்மினல் சைடு இருக்கக்கூடிய டோப்பிங் NPN எடுத்துக்கிட்டிங்கன்னா N வரும், PNP எடுத்துக்கிட்டிங்கன்னா P வரும். அந்த டோப்பிங் ஹெவி டோப்பிங், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். NPN இருந்தால், PNP இருந்தால் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹோல்ஸ் இருக்கும் எமிட்டர்ல. ஓகே? பேஸ், பேஸ்ல பாத்தீங்கன்னா பேஸ் ரொம்ப கம்மியா டோப் பண்ணிருப்பாங்க, ஸ்மாலர் ரீஜனுக்கு டோப் பண்ணிருப்பாங்க. தென் கலெக்டர் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா மாடரேட்டா டோப் பண்ணிருப்பாங்க. இப்போ இங்க ஏன் வந்துட்டு எமிட்டர் சைடு இருக்கக்கூடிய N ரீஜனுக்கு கொஞ்சம் ஸ்பேஸும் கலெக்டர் சைடு இருக்கக்கூடிய லார்ஜ் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்கன்னா, எமிட்டர் ஆல்வேஸ் கனெக்டட் டு பாசிட்டிவ், கலெக்டர் ஆல்வேஸ் கனெக்டட் டு emitter always connected to forward bias, collector always connected to reverse bias. அதனால இது ரிவர்ஸ் பயஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால இங்க நிறைய ஹீட் அந்த ரீஜன்ல ப்ரொடியூஸ் ஆகும். அப்படிங்கிறதுனால கலெக்டருக்கு எப்பவுமே வந்துட்டு ஜாஸ்தியான ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, எமிட்டருக்கு கம்மியான ஸ்பேஸ் இருக்கும். ஓகே? ஸோ பேஸ் ரொம்ப தின்னா இருக்கும், கலெக்டர் ரொம்ப வைடரா இருக்கும் when compared with emitter. Okay? And then emitter heavily doped, collector moderately doped, base slightly doped, very slightly doped. இப்போ இங்க பாருங்களேன், you can say this is emitter, this is base, this is collector. இப்போ இது P type material. ஸோ இங்கே PN, ஸோ இந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் இருக்கு இந்த பக்கம், ரைட்? ஸோ இங்கே இப்படி ஒரு ஜங்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரீஜன் தான் P region. PN junction கிரியேட் ஆகுது. PN junction between base emitter, PN junction between base and emitter, அது என்ன சொல்லுவாங்கன்னா base emitter diode அப்படின்னு சொல்லலாம். base emitter diode or simply emitter diode சொல்லுவாங்க. அதே மாதிரி P ஜங்ஷனுக்கும் கலெக்டருக்கு இடையில ஒரு PN ஜங்ஷன் இருக்கு. பேஸ்க்கும் கலெக்டருக்கு இடையில ஒரு PN ஜங்ஷன் இருக்கு. ஸோ பேஸ்க்கும் கலெக்டருக்கு இடையில இருக்கக்கூடியதை அந்த PN ஜங்ஷனை பேஸ் கலெக்டர் டயோடு, இது சிம்பிளா கலெக்டர் டயோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ எமிட்டர் டயோட், கலெக்டர் டயோட், two PN junctions that gives two diodes, combination of two diodes னு சொன்னேன் இல்லைங்களா, two junctions, two diodes, one is emitter diode, another one is collector diode. Okay? And
இதில் emitter diode is always forward biased. This fellow, emitter diode, this fellow is always forward biased. Whereas this collector diode, this fellow is always reverse biased. Okay, இது PNP இருந்தாலும் சரி NPN கான்ஃபிகரேஷனாக இருந்தாலும் சரி, எந்த கான்ஃபிகரேஷன் எந்த டைப் ஆஃப் டிரான்சிஸ்டராக இருந்தாலும் இதுதான் கேஸ். அண்ட் என்ன கான்ஃபிகரேஷன் ஆஃப் கனெக்ஷனாக இருந்தாலும் emitter diode should always be connected in forward bias and the collector diode should always be connected in reverse bias. So this is the introductory aspects of transistor. So transistor அப்படிங்கிறது என்ன, அதில் ரெண்டு டைப் இருக்குது, அதில் என்னென்ன டெர்மினல்ஸ் இருக்குது, இங்கே எப்படி டோப்பிங் இருக்குது அப்படிங்கிறது. ஓகே ரைட். ஹவு இட் இஸ் கோயிங் டு ஃபங்க்ஷன், டிரான்சிஸ்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒர்க்கிங் ஆஃப் த டிரான்சிஸ்டர் என்ன அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்கலாம். ஒர்க்கிங் ஆஃப் அ டிரான்சிஸ்டர், டிரான்சிஸ்டர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னம்னா, NPN டிரான்சிஸ்டர் எடுத்துக்க போகிறோம். NPN டிரான்சிஸ்டர் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் so this is N region, this is P region, this is N region. நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, it is emitter. Actually this is emitter base collector. Emitter base collector. So it is emitter and this is base, this is collector. Emitter base emitter diode should always be connected positive. So இந்த சைடு வந்துட்டு always positive இருக்கணும், forward directionல connect ஆயிருக்கணும், so that it is forward biased. Then base collector should be always reverse biased. அப்படிங்கிறனால it should be connected like this. And this is common ground. இல்லையா? Now என்ன ஆகும், what is the direction of the flow of electrons? Electrons இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகும், அதாவது பேட்டரியோட நெகட்டிவ் டு பாசிட்டிவ் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். ஸோ அப்படி போகும்போது இங்கே எலக்ட்ரான்ஸ் இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகும், ரைட்? ஸோ இங்கே எலக்ட்ரான் இப்படி ஃப்ளோ ஆகும். தென் இங்கிருந்து போகிற எலக்ட்ரான்ஸ் பார்ட் ஆஃப் த எலக்ட்ரான் ஆகும், அதாவது சோர்ஸ் எமிட்டர் சோர்ஸ் இங்கிருந்து போகக்கூடிய இந்த பேட்டரியிலிருந்து போகக்கூடிய எலக்ட்ரான் எமிட்டர் வழியாக போகும், ரைட்? எமிட்டர் வழியாக போகும். there are so much of, because இங்கிருந்து எலக்ட்ரான் வருது, ஸோ எலக்ட்ரான் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணி இட் புட் டுவர்ட்ஸ் த ஃபார்வர்ட் டைரக்ஷன், இந்த பக்கம் போகும். ஸோ என்ன பண்ணும், இந்த ஜங்ஷனை கிராஸ் பண்ணி பேஸ்க்கு வரும், எமிட்டர்லேருந்து பேஸ்க்கு வரும், இந்த என் ரீஜன்லேருந்து பி ரீஜனுக்கு வரும். பி ரீஜனுக்கு வரும்பொழுது என்ன ஆகும்னா, பி ரீஜன் ரொம்ப கம்மியாக டோப்பாக இருக்குது. அப்போ ரொம்ப கம்மியாக டோப்பாக இருக்கிறதுனால மிக குறைவான ஒரு 5% ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மட்டும் என்னாகும், ரீகாம்பினேஷன் நடந்து இந்த வழியே வரும், பேஸ் வழியே கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் மட்டும் வரும், பேஸ் கரண்ட்டாக வரும், ரைட்? மெஜாரிட்டி 95% ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்னாகும், அடுத்த ஜங்ஷன், அதாவது பேஸ் கலெக்டர் ஜங்ஷனை தாண்டி கலெக்டருக்கு போகும், ரைட்? கலெக்டருக்கு போயிடும், போய் இந்த வழியே வரும், இந்த வழியே எலக்ட்ரான்ஸ் will travel. ஓகே, இந்த பேட்டரியிலிருந்து வருது, ட்ராவல் ஆகி. ஸோ இப்போ இது IE அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா,
இங்கே என்ன வரும், this is IB and this is IC அப்படி ஆகிடும். ஓகே, ஸோ இப்படி ட்ராவல் ஆகும். சப்போஸ் இங்கே இந்த பேட்டரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரைட், எமிட்டருக்கு இந்த பேட்டரி எமிட்டர் சைடு பேஸ் எமிட்டரை கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய பேட்டரி இல்லைன்னா, யூ ஜஸ்ட் இமேஜின் தட் தேர் இஸ் நோ திஸ் சைட். இந்த பேட்டரி ஓப்பன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேட்டரி மட்டும் இருக்கும், இது ரிவர்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ரிவர்ஸில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால என்ன ஆகும், ரிவர்ஸ் பாயஸில் இட் ஆஃபர்ஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த பக்கம் ஃபங்க்ஷன் ஆகாது, நோ கரண்ட் வில் ஃப்ளோ, ரைட், இப்படி போகணும், பட் நோ கரண்ட் வில் ஃப்ளோ பிகாஸ் ஆஃப் ரிவர்ஸ் பாயஸ். ஸோ இப்போ ஃபார்வர்ட் பாயஸில் எமிட்டர் என்ன பண்ணும், லோவர் ரெசிஸ்டன்ஸை ஆஃபர் பண்ணும், ரைட். ரிவர்ஸ் பாயஸில் என்ன ஆகும், கலெக்டர் வந்துட்டு ஹை ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணும். ஸோ இந்த யூனிட்டுக்கு ஃபார்வர்ட் பாயஸ் transistor offers low resistance from N to P, whereas in reverse bias collector side transistor offers for this battery it offers high resistance from N to P, this side. Okay, so this is how it functions. So அப்படினா total emitter current IE அப்படிங்கிறது sum of IB plus IC. Okay, IB plus IC. நம்ம கரண்ட் டைரக்ஷன் போடும்போது என்ன எப்படி போடுவோம், கரண்ட் டைரக்ஷன் அப்படிங்கிறது எலக்ட்ரானோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக போடுவோம், கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன் போடுவோம். ஸோ தட் கரண்ட் டைரக்ஷன் அப்படிங்கிறது இப்படி வரும், இந்த ஐயோட டைரக்ஷன் இப்படி இருக்கும், ஐபி கரண்ட்டோட டைரக்ஷன் இப்படி போடுவோம். டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ், ஆக்சுவல் எலக்ட்ரான் வந்துட்டு நெகட்டிவ் டு பாசிட்டிவ், அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஃபைன். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த NPN டிரான்சிஸ்டரில் மேக்ஸிமம் கண்டக்ஷன் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் புஷ்ட் ஃப்ரம் த பேட்ரி கனெக்டட் இன் தி எமிட்டர் சைட். இங்கே எமிட்டர்லேருந்து என்ன பண்ணுது, நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இந்த சைட்லேருந்து என்ன ஆகுது, இங்கே போகுது, எங்கே போகுது, பேஸ்க்கு போகுது. ஸோ இந்த ரீஜன், இந்த N ரீஜன் எமிட்ஸ் so much amount of electrons to base, P region, ரைட். ஸோ அதனால இதுக்கு பேர் எமிட்டர். பட் இந்த பேஸ் ரீஜியனில், இந்த பி ரீஜியனில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் ஸ்லைட்லி டோப்ட். அதனால் இது இங்கிருந்து வரக்கூடிய எந்த என் ரீஜியன்லேருந்து வரக்கூடிய எல்லா எலக்ட்ரான்ஸையும் இது ஹேண்டில் பண்ண முடியலை, இந்த வழியாக போக முடியல, என்ன பண்ணிடுது, இட் பைபாசஸ் டு என் ரீஜன். இட்ஸ் லைக் இங்கே ஒரு பெரிய பைப் இருக்குது, ரைட், இங்கே ஒரு பெரிய பைப் இருக்குது, இங்கே ஒரு சின்ன பைப் இருக்குது, ரைட். இங்கிருந்து வாட்டர் ஃபுல்லாக ஃப்ளோ ஆகுது, ரைட், வாட்டர் ஃபுல்லாக ஃப்ளோ ஆகுது. இந்த ஃப்ளோ ஆகிற வாட்டர் ஃபுல்லாக என்ன ஆகுன்னா, இந்த பெரிய நிறைய வாட்டர் தான் எமிட்டர், இந்த ஃப்ளோ ஆகிறது இந்த வழியாக வரணும், இது பேஸ், வர்றதுக்கு சின்னதாக இருக்குது, குழாய் சிறுசு, ஸோ கொஞ்சம் தான் வரும், ரிமைனிங் ஃபுல்லாக எங்கே போகுது, கலெக்ட் ஆகி, ரைட். ஸோ இன்னொரு பக்கம் கலெக்ட் ஆகிடுது. பட் சென்டிங் இந்த பைப் லைனில் வாட்டர் வருது, ரைட், வி ஆர் கலெக்டிங் இட். இங்கே வந்து பேஸ் லைனில் சின்ன பைப்புலேயே கொஞ்சம் தான் போகும், அப்படிங்கிறனால மீதியாக எங்கே போய்டும், இன்னொரு வெண்ட் அவுட் வழியாக போகுது, அதுக்கு பேர் தான் கலெக்டர், சி, ரைட். ஒரு இப்படி தான் ஒரு பெரிய வாட்டர் பைப், ரெண்டு டிஃப்ரெண்ட் கனெக்ஷன்ஸ். அது மாதிரி தான் இங்கே நிறைய எலக்ட்ரான்ஸ் வருது, பேஸால் ஹேண்டில் பண்ண முடியாதெல்லாம் கலெக்டருக்கு போகுது. ஸோ இங்கே என்ன பண்ணுது, ஸோ ரிமைனிங் எலக்ட்ரான்ஸ் பூரா இதை கலெக்ட் பண்ணி பாசிட்டிவ் சைடுக்கு அனுப்பிடுது, அதனால் இதுக்கு பேர் கலெக்டர் அப்படி பேர். இப்போது அதுவே ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியால் எந்த கான்ட்ரிபியூஷனும் கிடையாது, பிகாஸ் இட் இஸ் கனெக்டட் ரிவர்ஸ் பைஸ். ஒரு லீக்கேஜ் கரண்ட், ரிவர்ஸ் கரண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் வரலாம். ஓகே, ஃபைன். திஸ் இஸ் ஹவ் இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் ஆகுது. இப்போ இந்த டிரான்சிஸ்டருக்கு இப்போ நம்ம டயோட் அப்படின்னா சிம்பிள் என்ன சொன்னோம், எப்படி சொன்னோம், டயோட் அப்படி சொன்னோம், இது ப்ளஸ் இது மைனஸ், இது டயோட் அப்படின்ட்டு. அப்போ டிரான்சிஸ்டருக்கு என்ன சொல்லணும், டிரான்சிஸ்டருக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறது, வாட் இஸ் த சிம்பிள் ஆஃப் அ டிரான்சிஸ்டர். ஃபஸ்ட்டு NPN டிரான்சிஸ்டருக்குரியது, ஒரு சர்க்கிள் வரையணும், அந்த சர்க்கிள்குள்ளார இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு. ஓகே, அடுத்து PNP,
அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, ரைட். இது வரைக்கும் எல்லாமே சேம் தான், சேம் டயக்ராம் தான், ரைட். இது கலெக்டர், இது எமிட்டர், இது பேஸ், இங்கேயும் கலெக்டர், எமிட்டர், பேஸ், இதுதான் சிம்பிள். இப்போ எந்த இடத்துல பிஎன்பி என்பிஎன் அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்னா, இந்த இடத்துல அவுட்டர் ஆரோ மார்க் போட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு என்பிஎன். அதுக்கு பதிலாக இந்த இடத்துல இன்னர் ஆரோ மார்க் போட்டிங்கன்னா அதுக்கு பேர் பிஎன்பி. என்ன இந்த ஆரோ மார்க் சொல்லுது? என்பிஎன் டிரான்சிஸ்டரில் என் ரீஜன்லேருந்து பி ரீஜனுக்கு எலக்ட்ரான்ஸ் போகுது, ரைட். எமிட்டர் சப்ளைஸ் த எலக்ட்ரான் டு பேஸ் அண்ட் கலெக்டர். ஓகே, அதுவே பிஎன்பியில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பிஎன்பியில் ரைட் எமிட்டர் வந்து என்ன பண்ணுது? எமிட்டர் சப்ளைஸ் இட் வென்ட் சென்ட் அவுட், ரைட், வெளியே அனுப்புது. ஆனால் பிஎன்பிஆர் வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? இது பின்னு வச்சுக்கோங்க, இங்கே நிறைய என்ன இருக்கும்? ஹோல்ஸ் தான் இருக்கும். இப்போ ஹோல்ஸ் இருக்குன்னு என்ன அர்த்தம்? இந்த ஹோல்ஸை ரீகம்பைன் பண்ணுறதுக்கு இந்த சைடு இருந்து என்ன உள்ள வரும்? எலக்ட்ரான்ஸ் வரும். when electron is received by emitter எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கிச்சு, உள்ளே எடுத்துக்கிச்சு, வெளியே அனுப்பல, it takes inside அப்படின்னா அது இன்னர் ஆரோ மார்க் பிஎன்பி. ஓகே, இதான் அதனுடைய சிம்பிள். நம்ம ஏற்கனவே இன்னொன்று சொன்னால் வந்துட்டு டிரான்சிஸ்டர் will act as an amplifier அப்படின்னு சொன்னோம். டிரான்சிஸ்டர் how to act as an amplifier அப்படிங்கிறத பார்க்கணும் வந்துட்டு. ஸோ டிரான்சிஸ்டர் will act as an amplifier. How it is going to act as an amplifier? Let's take one transistor. Let's take a NPN transistor. Okay. So இது எமிட்டர், இது கலெக்டர், இது பேஸ். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? எமிட்டரும் கலெக்டரும் ஆல்வேஸ் ஃபார்வர்ட் பேஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அப்படிங்க போது இங்கே ஃபார்வர்ட் பாயஸ், ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதோட ஒரு சின்ன சிக்னல் கொடுக்க போகிறோம், ரைட், ஒரு சின்ன சிக்னல். நவ் இட் இஸ் ஃபார்வர்ட் பாய்ஸ்ட். இந்த சிக்னலை கலெக்டர் சைடு ரிசீவ் பண்ண போகிறோம். பட் என்ன சொல்லியிருக்கிறோம்? பேஸும் கலெக்டரும் ரிவர்ஸ் பாய்ஸில், கலெக்டர் ஆல்வேஸ் ரிவர்ஸ் பாய்ஸ்ட். இது என்பிஎன், ரைட். ஸோ என்பிஎன் அப்படிங்கிறனால இது நெகட்டிவ், அப்படிங்கிற போது என்ன வரும்? பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணோம். அண்ட் இங்கே ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி அவுட்புட் பார்க்க போகிறோம். இதுக்கு இடையில் we are going to see the output. இது லோட் ரெசிஸ்டன்ஸ் RL, இதுவும் பேட்டரி, இதுவும் பேட்டரி. ஓகே, இங்கே எதுக்கு பேட்டரி கனெக்ட் பண்ணுறோம்? ஒரு கொஸ்டின் வரலாம், எதுக்கு பேட்டரி கனெக்ட் பண்ணணும்? நம்ம ஒரு சிக்னல் அப்ளை பண்ணுறோம். இந்த சிக்னல் இப்படி ஒரு சைன் வேவாக இருக்கலாம். இருக்கும்போது எப்பெல்லாம் நெகட்டிவ் போர்ஷன் எமிட்டருக்குள்ளே போகுதோ அப்போ ரிவர்ஸ் பயஸ் ஆகிடும். ஆனால் இட் ஷுடன்ட் பி ஆன் ரிவர்ஸ் பயஸ். ரிவர்ஸ் பயஸில் இருக்கக்கூடாது இல்லையா? இட் ஷுட் ஆல்வேஸ் பி ஃபார்வர்ட் பயஸ். அதனால் நம்ம ஒரு டிசி சோர்ஸ் போட்டு இதை லிஃப்ட் அப் பண்ணிட்டோம் அப்படின்னம்னால், ரைட், லிஃப்ட் அப் பண்ணிட்டோம்னா 0 இங்கே லைன் இருந்தால் கூட என்னாகும்? இப்படி போயிட்டுருக்கும் சிக்னல். இது 0, ரைட். ஏசி சிக்னலோட நெகட்டிவ் போர்ஷன் உள்ளே போகும்போதும் நெட் இன்புட் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபார்வர்ட் பைஸ் மெயின்டைன் பண்ணணும். இங்கே 2 பேட்டரி போட்டிருக்கோம் இந்த கேஸில். ஓகே, ஃபைன். இப்போது இங்கே நம்ம அனுப்பக்கூடிய இந்த சிக்னல் வந்துட்டு 0.1 வோல்ட், அதாவது எமிட்டர் வோல்டேஜ் இஸ் 0.1 வோல்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் ஆஃப் தட் இங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட், ரைட், எமிட்டர் கரண்ட், அந்த கரண்ட் IE அது 0.1 மில்லி ஆம்பியர்னு வச்சுக்கோங்க. 0.1 மில்லி ஆம்பியர் அப்படி வச்சுப்போம். வாட் ஹேப்பன்ஸ் when it comes this side? When it comes that side என்ன வந்துரும்? இந்த 0.1ல 5% பேஸில் போயிடும்.
95% அப்படியே கலெக்டருக்கு போகுது. அப்படிங்கும்போது 95% அகைன் இட்ஸ் 0.1 அப்படிங்கிறத லெட்ஸ் டேக் இட் அஸ் இதில் 95 அப்படின்னா இங்கே போகக்கூடியது ஐசி வந்து 0.095 மில்லி ஆம்பியர் அப்படியே வந்துடும். 0.095 மில்லி ஆம்பியர். 0.095 அப்படிங்கிறது you could approximate for a calculation region we could say 0.1 மில்லி ஆம்பியர். அப்படியே அந்த பக்கம் போயிடுது. ஓகே ஃபைன். ஸோ அப்போது கலெக்டர் கரண்ட் என்ன இருக்கும்? ஐசி இருக்கும். ரைட். அப்போது கலெக்டர் கரண்ட் இங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் கரண்ட் which is equal to 0.1 மில்லி ஆம்பியர் அப்படின்னால் இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் லெட்ஸ் டேக் 5 கிலோ ஓம்ஸ். லோட் ரெசிஸ்டன்ஸ் 5 கிலோ ஓம்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டா என்னாகும்? வாட் இஸ் த கலெக்டர் வோல்டேஜ்? விசி ஐசி இன்ட்டு RL. IC 0.1 milli ampere into RL 5 kilo ohm, milli kilo cancel out, right? What it would become? 0.5 volt. It becomes 0.5 volt. So இங்க 0.1 volt input கொடுத்தது என்ன இருக்கு? 0.5 volt அவுட்புட் வந்திருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல நம்ம இதனால் இந்த 0.1 வோல்ட்டால் கிரியேட் ஆன எமிட்டர் கரண்ட் 1 மில்லி ஆம்பியராக இருந்துருந்துச்சுனால் 0.1 பதிலாக 1 மில்லி ஆம்பியராக இருந்திருந்ததுன்னா இங்கே என்ன இருக்கும்? திஸ் பிகம்ஸ் 5 வோல்ட்டாக இருந்திருக்கும். ஓகே, இது ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவ் கால்குலேஷன். அப்படி பார்க்கும்போது வாட் எவர் த சிக்னல் தட் வி ஆர் கிவிங் இன் த எமிட்டர் சைட் will be amplified in the collector side. So transistor will act as an amplifier. So these are some basic aspects about transistor. இப்போ இந்த டிரான்சிஸ்டரை கனெக்ட் பண்ணும் பொழுது நீங்கள் ரெண்டு விஷயம் இருக்குது. இன்புட் இங்கே பாருங்கள், இங்கே இப்போ வந்து பேட்டரி இருக்கு இல்லையா? இங்கே ஒரு பேட்டரி, இங்கே ஒரு பேட்டரி இருக்குது. இதுக்கு ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்குது, இதுக்கு ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்குது. இந்த 4 இன்புட் இங்கே 3 டெர்மினல் தான் இருக்குது. எமிட்டர், பேஸ், கலெக்டர். இதில் என்ன பண்ணியிருக்கோம்? இந்த பாசிட்டிவையும் நெகட்டிவையும் பேஸோடு கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ரைட். ஸோ இப்படி பார்க்கும் பொழுது we have 4 inputs, but this 4 inputs should be connected to 3 terminals. எப்படி கனெக்ட் பண்ணுறது? ஸோ அப்போது கனெக்ஷன்ஸ் இன் டிரான்சிஸ்டர் என்னென்ன கான்ஃபிகரேஷனில் கனெக்ட் பண்ணலாம், ஹவு டு கனெக்ட் இட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரே ஒரு ரூல் தான். எமிட்டர் should be always connected positive and collector should forward bias and collector should always connected reverse bias. அப்படி வச்சுக்கிட்டு கனெக்ட் பண்ணோம்னா there are 3 configuration is possible. Common emitter configuration, common emitter connection, then common base connection, then common collector. Then common collector. There are 3 configurations possible. Okay, இதில் காமன் எமிட்டர் கனெக்ஷனை எடுத்துட்டு அதுக்கான சர்க்கியூட் டயக்ராம், அதனோட ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் சம் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வாட் இஸ் டிரான்சிஸ்டர் எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதனோட சிக்னிஃபிகன்ஸ், ஃபீச்சர்ஸ் என்ன, அதில் என்னென்ன டெர்மினல்ஸ் இருக்குது, எப்படி டோப்பிங் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதனுடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய டெர்மினல்ஸ் என்ன, ஹவ் இட் ஒர்க்ஸ் அஸ் அன் ஆம்பிளிஃபையர், இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். வி வில் ரெஸ்யூம் பேக் திஸ் டாபிக். இதிலிருந்து அடுத்த வீடியோவில் இதுக்கு அடுத்த டாபிக்ஸை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ அன்டில் தென் தேங்க்யூ, பாய். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி அடுத்த வீடியோக்கான
பெல் பட்டன் எனேபிள் பண்ணி அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் ஐ எம் லுக்கிங் ஆல் யுவர் கமெண்ட்ஸ். உங்களோட கமெண்ட்ஸ்க்கு ஐ எம் ஹியர் டு ஆன்சர் யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் தேங்க்யூ. பி சேஃப்.